என் பாசத்திற்கு அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். அண்ணன் ஏகே அவர்கள் செம்ம சூப்பரான சர்ப்ரைசிங்கான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் நிச்சயமா அண்ணன் ஏகேவுடைய ரசிகர்கள் உங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவை உடனடியாக நான் மேக் பண்ணேன். என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். பத்மபூஷன் விருதை வாங்கிட்டு அண்ணன் ஏகே அவர்கள் சென்னை வரும்போது எல்லா பிரஸ்காரங்களும் போய் அசம்பிள் ஆயிட்டாங்க. அப்போ முக்கியமா நிறைய கேள்விகள் கச்சபச்சான்னு கேட்டாங்க. ஆனா அண்ணன் ஏகே அவர்கள் ஒரே பதில் எல்லாருக்கும் சொன்னது, எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், கண்டிப்பா நேர்ல சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேர்ல சந்திக்கிறேன்னா எங்க எப்படி அது சொன்னது யார்கிட்ட? பிரஸ்காரங்கிட்ட. ஸோ பல நீண்ட வருடங்களுக்கு அப்புறமாக பிரஸ்காரங்களை மறுபடியும் சந்திக்கிறாங்க. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே பயங்கர குஷியா இருக்கும். ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாங்க, பத்திரிகையாளருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை அள்ளி தெளிச்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. கூடிய சீக்கிரமே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கும். அது என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா யூஸ்வலா எல்லாரும் பண்ற மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டாரு. ஆனால் ஏகே அவர்கள் தனியா ஒரு பிளான் அல்லது தனியா ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. அவருக்கான ஒரு ஸ்டைல்ல கண்டிப்பான முறையில் பண்ணுவாங்க. அநேகமா ஒரு விருந்து கூட வைக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் வைக்கலாம். அந்த மாதிரி கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி கூட அந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது அமையலாம். வெறுமனே மைக்கு முன்னாடி வச்சு பேசுற மாதிரி இருக்காது அப்படின்ட்டு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு செமினார் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன்